ஹாய், நான் உங்க கிருத்திகா. இருக்கிற எல்லா மேனிஃபெஸ்டேஷனையும் ட்ரை பண்ணியாச்சு. 555 மெத்தட் ட்ரை பண்ணியாச்சு. விசுவலைசேஷன் ட்ரை பண்ணியாச்சு. இது மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ட்ரை பண்ணிட்டோம். நீங்க பண்ற எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் நீங்க நம்புறீங்க அப்படின்னா ஐ பிலீவ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க, பண்ணிட்டு அதை விட்டுருவீங்க. கொஞ்ச நாளுக்கு நம்பி இருப்பீங்க, எல்லாமே கரெக்டா போற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம இவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம், பட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களையும் நீங்க இல்ல டவுட் படக்கூடாது, யூனிவர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா தான் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை ஒரு ஆறுதல் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா, மறுபடியும் போயிட்டு இல்ல நம்ம நம்பி இருக்கலாம், நம்ம யூனிவர்ஸ் நம்புறோம் அப்படின்ற மாதிரி உங்களையே நீங்க ஆறுதல் படுத்துவீங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் ஆகும், இல்ல கொஞ்சம் வருஷம் கூட ஆகும். ஒரு வருஷம் அது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம இவ்வளவு நினைச்சோம், நம்ம இவ்வளவு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நம்ம யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம இவ்வளவு நம்பி இருந்தோம். ஆனா நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுல என்ன நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த தாட் ப்ராசஸ்க்கே நீங்க வரக்கூடாது. நீங்க ஒன்ஸ் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுடணும். நம்ம லாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோவே பாத்தீங்கன்னா 555 மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோலயுமே நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 555 மெத்தட்ல மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருந்தேன். இந்த 555 மெத்தட்லயும் நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன்ன்றது உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்த உங்க சப்கான்ஷியஸ நடந்துட்ட மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த விஷயத்த நடக்க வைக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பிரேக் போடுறீங்க அந்த இடத்துல. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நடக்கல, அந்த விஷயம் நடக்கல அப்படின்றத மறுபடியும் உங்க சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க. இப்போ நெகட்டிவா யாரு ரெஜிஸ்டர் பண்றா? எல்லாமே நீங்க தான். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம நினைக்கிறது மட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதுவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான். உங்க விஷயத்த உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுடணும். அதை விட்டுட்டு நீங்க திரும்பியும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு செகண்ட் தாட்டுக்கு போகும்போது அந்த விஷயம் கண்டிப்பா நடக்காது. அடுத்தது நம்ம என்ன தப்பு பண்றோம் பாத்தீங்கன்னா, இப்போ வேற யாரோ ஒருத்தவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ இல்ல தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தவங்க, அவங்க சோசியல் மீடியாலயோ இல்ல உங்க ரியல் லைஃப்லயோ நேர்ல நீங்க பாக்குறீங்க. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்களோட சக்சஸ் எல்லாமே சக்சஸோ இல்ல வெளியூருக்கு ஏதோ போறாங்க, இல்ல ஃபிளைட்ல போறாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிற ஒரு நல்ல விஷயத்த போஸ்ட் பண்றாங்க, இல்ல உங்ககிட்ட சொல்றாங்க யாரோ ஒருத்தவங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றீங்க? உங்க பாடி என்ன, உங்களோட பாடியில வர ரியாக்ஷனை தான் உங்க சப்கான்ஷியஸ் எடுத்துக்கும். நீங்க அந்த டைம்ல உண்மையாலுமே சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த விஷயத்துக்காக நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நேர்ல பார்க்கும்போது ஓ சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்வீங்க, விஷ் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா, இவனுக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவன் ஜாலியா இருக்கான், நம்மளுக்கு ஜாலியா இருக்க முடியல. இவன் அங்கெல்லாம் போறான், நம்மளால போக முடியல. இவங்க அதெல்லாம் யூஸ் பண்றாங்க, நம்மளால யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல போல. ஜஸ்ட் நீங்க ரியாக்ட் பண்றதுக்காக எதிர்த்து அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறீங்க போல அப்படின்ற மாதிரி உங்க சப்கான்ஷியஸ்க்கு தெரியும். பட் எதிர்க்க இருக்கவங்களுக்கு தெரியாது. பட் உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு தெரியும். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்களோட பாடி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது சப்கான்ஷியஸ்க்கு தெரியும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சப்கான்ஷியஸ் நல்லா ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த விஷயம் உங்ககிட்ட வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். அதனாலதான் அடுத்தவங்களை பார்க்கும்போது உண்மையா சந்தோஷப்படுங்க. அவங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. இப்போ சோசியல் மீடியாலே நான் பாக்குறேன், நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை ஏதோ ஒன்று போடுறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போகணும், பிடிச்சா அதை உட்காந்து ஃபுல்லா பார்க்கலாம். அதை பாக்குறீங்களோ இல்லையோ,
இவனுக்கெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து காசு கிடைக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்றான், இதை வந்து பிளாக் பண்ணணும், அதை வந்து பிளாக் பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய பாத்தீங்கன்னா ஃபுல்லா கமெண்ட்ல வந்து அப்படிதான் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்ல நிறைய காசு வருது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க. ஆனா இருந்தாலுமே அது வந்து அந்த அளவுக்கு வராது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குலாம் வருதே நம்மளுக்கு வரல, இவங்களுக்கு இதுவாகுது நம்மளுக்கு வரல. நீங்க ஒருத்தவங்க நல்ல பாதையில போறாங்க அப்படின்னா, அந்த பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். அதுலருந்து உங்களால எதாவது கத்துக்க முடியுதா? அப்படின்றத பார்த்து தான் நீங்க கத்துக்கணுமே தவிர, அவங்கள பார்த்து நீங்க பொறாமைப்பட்டீங்கன்னா, அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதனால தான் எப்பயுமே எண்ணம் போல் வாழ்க்கைன்றது, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா, எத பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒருத்தவங்களோட நல்லத பார்த்து நீங்க சந்தோஷப்படும்போது, அந்த நல்லது உங்களுக்கு நடக்கும். அவங்க ஜாலியா இருக்கும்போது பார்க்குறீங்க, அத பார்த்துட்டு நீங்க பொறாமப்படுறீங்க அப்படின்னா, அந்த ஜாலினஸ் உங்களுக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் பிரேக் தான் ஆகும். அதனால தான் எப்பயுமே நம்ம எந்த விஷயத்த நினைக்கிறோமோ, அதுல ரொம்ப கான்ஷியஸா சந்தோஷப்படுங்க. யார பார்த்தாலும் நீங்க சந்தோஷப்படுங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும், அதே மாரி நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு இது போங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க போவாதீங்க. உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா அது தடங்கலா தான் இருக்கும். நீங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே இப்படிதான் பிரேக் ஆகுது. நீங்க வந்து எந்த விஷயம்னா நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ, அடுத்தவங்கள பார்த்து அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா பொறாமப்படாதீங்க. அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு பெர்சனா இருந்தாலும் பரவால்ல. அந்த பெர்சன் பண்றத பார்த்துட்டு நீங்க சந்தோஷப்படுங்க. அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா, அத பார்த்து சந்தோஷப்படுங்க. பட் அத வச்சுட்டு நீங்க வந்து பொறாமப்படுறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் யூனிவர்ஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இதனால தான் பிரேக் ஆகுது. இந்த விஷயத்தெல்லாம் மாத்திக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்றது கண்டிப்பா நடந்துருச்சு. நம்மளும் அடுத்தவங்கள பார்த்தும் சந்தோஷமா இருப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.